ஒரு பக்கம் இங்கே மனோகரி கிட்ட ஒரு மாதிரி கோவமாக சொல்லிட்டு போன அமரேந்தர் பற்றி நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க நம்மளோட ஹீரோயின் அருந்ததி. ஏன் அப்படி இப்படி பேசுகிறாரு, பசங்கக்கிட்ட கூட இப்படி தான் பேசுவார், என் பசங்க நிலமை என்னன்னு தெரியல, மனோகரி நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்ற மாதிரி நல்ல விதமாகவே அப்போவும் யோசிக்கிறாங்க. மனோகரி வந்து நினச்சிக்கிறாங்க, நீ இப்படியே தள்ளி இருந்தால் என்னைக்கு தான் நீ என்கிட்ட நெருங்கி வருது அமரேந்தர் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே பாட்டி வந்துட்டு வேலை தேடி வேலையும் கிடைக்கல, எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு ரோட்டில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ எந்த பஸ் எதுவுமே வர மாட்டேங்குது, ஆட்டோ மட்டும் எதுவுமே வர மாட்டேங்குது. அப்போ கரெக்டாக அந்த வழியாக நம்மளோட ஹீரோ அமரேந்தர் வராரு. லைட் வெளிச்சம் இவங்க முகத்தில் அடிக்க யார் அதுன்னு சொல்லி கேட்க, அமரேந்தரை பார்த்தோன்னே கோவம் வந்து, நீயா உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சேன், இனிமேல் என் லைஃப் விளங்குன மாதிரி தான், ஏற்கனவே நான் கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்லி இது பண்ணேன், தயவு செஞ்சு போயிடு, நீ ஏன்னா மென்டலி டிஸ்டர்பாக அப்படி இப்படின்னு கோவமாக வந்துட்டு கேட்குறாரு அமரேந்தர். இந்த பாரு உன் வேலையை பார்த்துட்டு போன்ட்டு இவங்க ஒரு பக்கம் மாறி மாறி ஆர்கியூ பண்ணிட்டு கரெக்டாக போலீஸ் வராங்க. இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, லவர்ஸ்னால் போயிட்டு உங்கள் இதில் வச்சுங்க, இங்கே நடுராத்திரியில் இதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு, ஒழுங்காக கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆள் போய் ஏன் ஆள் அதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டுருக்காங்க பாக்கி. அதுக்கப்புறம் சரி சரி கிளம்புமா, இப்போ வண்டியில் ஏறியா இல்லை ஜீப்பில் ஏறியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வண்டியிலே ஏறிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் கொண்டு போய் விட்டுடுறேன், முதல்ல வந்துட்டு நான் விட முடியாது, நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அமரேந்தர் இது பண்ண. அப்புறம் போலீஸ் எல்லாம் சொல்ல, சரி இந்த டைமில் போலீஸ் வண்டியில் வந்துட்டு ஒரு பொண்ணு ஏறி போனால் ரொம்ப தப்பாயிடும், நானே கூட்டிகிட்டு போய் விட்டுறேன் சார்ன்னு சொல்லிட்டு ஏற சொல்கிறாங்க. அப்புறம் இவங்களும் பாகியும் ஏறிக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போனோன்னே வண்டி நின்று போயிட்டு உடனே பாகி நினச்சிக்கிறாங்க, வேணும்னே நீ கொண்டாந்து இந்த இடத்துல நிற்க வச்சுட்ட, யாரும் ஹெல்ப் கூட இல்லாத அளவுக்கு அப்படின்னு சொல்ல, உனக்கு அவ்வளோ இதுவாகிடுச்சான்னு சொல்லிட்டு கரெக்டாக வண்டியை ஸ்டார்ட் பண்ண, வண்டி ஸ்டார்ட் ஆகிடுது. அப்புறம் நீ வரையே இல்லையான்னு சொல்லி கேட்க, நானும் வண்டியில் ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு பாகி வீந்து பண்ணேன். உடனே அவர் போயிட்டாரு. அடப்பாவி இப்படி விட்டு போயிட்டானே, ஐயோ பயமாக இருக்கேன்னு இருட்டில் பயந்துக்கிட்டே ஓடி வராங்க. கரெக்டாக ஆப்போசிட்டில் வண்டியில் திரும்பவும் வராரு நம்ம ஹீரோ அமரேந்தர். அந்தவர் வந்து ஆட்டோ கூட்டிகிட்டு வந்திருக்காரு. போய் ஆட்டோவில் ஏறி சொல்கிறாங்க, நாளை ஏற மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கோவமாக வந்து போய் ஏறுன்னு சொல்கிறலன்னு சொன்னோன்னே போய் டக்குன்னு பயந்துட்டு ஏறி உட்காந்துடுறாங்க. அவங்க சொல்கிற அட்ரஸில் கரெக்டாக கூட்டிகிட்டு போய் விடுங்கன்னு சொல்லிட்டு ஆட்டோ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அமுச்சிட்டு அமரேந்தர் அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. பரவாயில்ல கொஞ்சம் நல்லவனாக இருக்கானேன்ற மாதிரி பாகி யோசிச்சுக்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்கே மனோகரி பசங்களை ஹாஸ்டலில் சேர்க்கணுன்ற விதமாக பசங்களை இங்கேயே சேர்த்துலான்னு சொல்லிட்டு நான் ஸ்கூலெல்லாம் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன், நீ பாருன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல் இப்படி இருக்குது, இந்த ஸ்கூல் டிசிப்ளினும் சரியில்லை, இந்த ஸ்கூலில் வந்துட்டு விளையாட்டுக்கு தான் முக்கியம் கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வீட்டிலேருந்து தூரத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலை பார்க்குறாங்க. அந்த ஸ்கூலுக்கு போனதுன்னா பசங்க வந்துட்டு 7 மணிக்கெல்லாம் ரெடியாகி கிளம்பிடணும், அதுக்கு 5:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சாதான்ற மாதிரி ஒரு ஸ்கூலை பார்க்குறாங்க. ஐயோ அவ்வளோ சீக்கிரம்லாம் பசங்க எழுந்துச்சு கஷ்டப்படுவாங்களேன்னு மனோகரி வேணும்னே இது பண்ணி அப்போ தான் ஹாஸ்டலில் சேர்க்க முடியும்னு பிளான் பண்ணி இதை செய்கிறாங்க. அது தெரியாமல் நம்மளோட அருந்ததி வந்துட்டு ஐயோ அவ்வளோ தூரம்லாம் வேண்டாம் பசங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், அந்த ஸ்கூல்லேயே சேர்த்துலான்ற மாதிரி அமரேந்தர் சொல்லிடுறாரு. எல்லா ஏற்பாடும் பண்ணுன்னு சொல்லிட்டு மனோகரி பிளான் சக்ஸஸ் ஆகிடுது. ராத்திரி வந்துட்டு சொல்கிறாரு, அவ்வளோ தூரத்தில் போகணுன்னா பசங்க அவர் சீக்கிரமாக ஏஞ்சிக்கணுமேம்மா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இங்கே என்ன வேலை, சாருக்கு டிரைவர், அந்த வேலையை மட்டும் பாருங்கள், மிச்சதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க மனோகரி. இன்னொரு பக்கம் எங்கள் பசங்க அவங்க அம்மா இல்லாதனால ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அம்மா இருந்தால் நல்லா இருக்கும்லன்னு சொல்லிட்டு தலை வரதுக்கு எதுவுமே பண்ணுறதுக்கு புரியாமல் நம்மளும் அப்பா கூட போயிடலாம், அப்பா கிட்ட சொல்லலாம், எங்களுக்கு யாரும் உதவிக்கு வேணாம், நாங்களே வந்துட்டு எங்களை பார்த்துப்போன்னு சொல்லலான்னு அஞ்சலி சொல்லிட்டு இருக்கா. அப்போ நீ போய் அப்பாயிட்ட உடனே சொல்லுங்க. பசங்கள்லாம் கலாட்டா பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க என்ன எதுக்குறது அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.